ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 8th April 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஐச்சர் மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மஹேந்திர அண்ட் மஹேந்திரா இதெல்லாம் எதுக்காக ரேலி ஆச்சுது, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ், நெஸ்லே, அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் எதுக்காக விழுந்துச்சு, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 152 பாயிண்ட்ஸ் ரேலி ஆச்சுது. ஸோ ரொம்ப நாளாக கரெக்டாகிட்டு இருந்த மார்க்கெட் மறுபடியும் பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆனது 61 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இன்றைக்கும் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,500 இருக்குது. அதுவும் நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு 22,500க்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இது பாசிட்டிவ் சைடில் தான் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 23,000 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மூமெண்ட் இந்த ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. சில சமயம் ப்ராஃபிட் புக்கிங்னால் அப்பப்போ வேணால் லைட்டாக சரியலாம். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா ஐச்சர் மோட்டார்ஸ் ஒரு 174 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. எல்லா வெஹிக்கிள் கம்பெனிஸோட, அதாவது ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட சேல்ஸ் டேட்டாவுமே வந்துச்சு. ஏன்னா அந்த இயர் எண்டிங்னால் மொத்த சேல்ஸ் டேட்டாவுமே நல்லாவே இருந்துச்சு. வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நல்லாவே செல்லாக இருக்குது. அதோட இம்பேக்ட்னால தான் பார்த்திங்கன்னா ஐச்சர் மோட்டார், மாருதி சுசுகி, மஹேந்திர அண்ட் மஹேந்திரா எல்லாமே நல்ல ரேலியை கொடுத்துருக்குது. ஐச்சர் மோட்டார்லாம் பார்த்திங்க அப்படின்னா இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது 9% ஃபினான்ஷியல் இயர் 24 அவங்களோட ஓவரால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த நியூஸ்னால் ஐச்சர் மோட்டார் ரேலி ஆகிருக்குது. முக்கியமாக அவங்களோட ராயல் என்ஃபீல்டு பைக் நல்லாவே செல் ஆகிருக்குது. அப்புறம் மாருதி சுசுகியை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மார்ச் டேட்டா வந்துச்சு. ஸோ அந்த மார்ச் டேட்டாவில் பார்த்திங்கன்னா அவங்க மிச்ச எல்லா ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட லீடிங்கில் இருக்கிறாங்க. அவங்க நார்மலாகவே அது அந்த அளவுக்கு மாருதி சுசுகி தான் நிறையவே வெஹிக்கிள்ஸை செல் பண்ணும். இவங்களுக்கு அடுத்து இருக்கிற கம்பெனிஸ் பயங்கர மார்ஜின் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாருதி சுசுக்கியும் அடுத்த கம்பெனிக்கும் அந்தளவுக்கு மாருதி சுசுக்கியோட சேல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபினான்ஷியல் இயர் 25ல் 3 லட்சம் வெஹிக்கிள்ஸை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்போர்ட் கவுண்ட் 2030ல் 8 lakhs-ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக்கில் விற்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வெளிநாடுகளுக்கு விற்கிறதுலேயும் லீடிங்காக வந்துடுவோம், அந்த மாதிரி அவங்க ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அப்புறம் மஹேந்திர அண்ட் மஹேந்திரா பார்த்திங்கன்னா அவங்களோட புது எஸ்யூவி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அந்த லான்ச் டீட்டெயில்ஸ்னால் மஹேந்திர அண்ட் மஹேந்திரா ரேலி ஆகிருக்குது. அப்புறம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஒரு 3% ஸ்டேக்கை இந்திர பிரஸ்தா மெடிக்கல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனியில் விற்றுருக்குறாங்க. ஒரு 55 கோடிக்கு ஒருத்தான ஸ்டேக்கை அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. இது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இதோட ப்ரொமோட்டர். அதாவது இதுக்கு நிறையா ப்ரொமோட்டர் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ். அதுவும் ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கம்பெனிங்கிறதுனால அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி இந்த அளவுக்கு ஸ்டேக்கை விற்றுருக்கிறதுனால அது அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குது. அப்புறம் நெஸ்லேவை பார்த்தோம் அப்படின்னா நெஸ்லே அவங்களோட ஸ்விஸ் பேரண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ராயல்ட்டி ஃபீயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களோட மார்ஜின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நெஸ்லே கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 900, அதாவது அதானி போர்ட்ஸில் பிளாக் டீல் வழியாக ஒரு 913 கோடி ஒர்த்தான ஸ்டாக்ஸ் கை மாறி இருக்கிறதுனால அதானி போர்ட்ஸ் ஒரு 2% அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.
இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.